நெரிசல் மிகுந்த பகுதிகளில் போக்குவரத்து போலீசாரின் வாகன தணிக்கையால் போக்குவரத்திற்கு சிரமம் ஏற்படுகிறதா என்ற கேள்விக்கு மக்கள் குரல் பகுதியில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். வாகன தணிக்கைன்றதை ஒரு குறிப்பிட்ட இடத்துல முறைப்படுத்தி போலீசார் மேற்கொண்டா நல்லா இருக்கும். மேலும் மெயின் ரோட்டில் 2 பக்கமும் வண்டி நிப்பாட்டி ரொம்ப இடைஞ்சல் பண்ணுற மாதிரி அதுலேயும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. அதெல்லாம் அந்த அந்த 2 பக்கமும் இருக்கிற வாகனங்களை ஒரு சீராக அதாவது நிறுத்த விடாமல் அவங்க ஒரு ஒரு விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தி அதெல்லாம் சரி பண்ணாங்கனாலே பெரும்பாலும் அந்த விபத்து ஏற்படுறதை தவிர்க்கப்படலாம். நான் 2 வீலர் மெக்கானிக்காக இருக்கேன். எனக்கு ஏற்படுற பாதிப்பை சொல்லிடுறேன். நான் ட்ரையல் பார்க்க போனப்போ வண்டி ஹெல்மெட் போடாமல் போனாதான் நாங்கள் வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்க்க முடியும். ஹெல்மெட் போட்டு போனால் எந்த கம்ப்ளைண்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஹெல்மெட் போட்டு போகலான்ட்டு எங்களை பிடிச்சிடறாங்க. இவங்க வைக்கிளிங் செக்அப் நடக்கிறப்ப முன்னாடியே பார்த்துட்டு போலீஸ் இருக்காங்கன்ட்டு பைக்கோ காரோ பூரா வண்டியை வரிசை அனுப்பிடுறாங்க. 100 வண்டி மேலே நின்றுது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்கிற அளவுக்கு ஆபத்தாயிடுது. அது பின்னாடி வரவங்க பயந்து வண்டி மேலே வண்டி மோதுற அளவுக்கு பிரச்சனை ஆயிடுது. மக்களுக்கு தெரிஞ்சதுனால ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே நின்றாங்க. நின்றுட்டு ஃபுல்லாக போலீஸ் போகிற வரைக்கும் அங்கேயே இருக்காங்க. அது எவ்வளோ நேரம் ஆனாலும் அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. அது ஒரு டிராஃபிக் ஜாம் மாதிரி கூட ஆகுது. பூராமே பைக்கில் அவசரத்துக்கு வேலைக்கு போகிறவங்க, குழந்தை குட்டியை கூப்பிட்டு போகிறவங்க, ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்க, இவங்க எல்லாமே அங்கேயே நின்றாங்க. அதனால் அவங்களோட வேலையும் கெடுது. இது தப்புன்னு சொல்லலை. ஹெல்மெட் போடாதவர்கள் பிடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு சிலது அவசரங்கள் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற நடவடிக்கையாக பார்த்து எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. மக்கள் குரல் பகுதியில் ஆண்டிப்பட்டி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.